மீனாட்சி, சூடாக மசால் தோசை, தக்காளி சட்னி ஊற்றி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெய் தோசை, நெய் மசால் தோசை, தொட்டுக்க தக்காளி சட்னி, ஃபில்டர் காஃபி. குடி மீனாட்சி. நான் பேசுகிறதுக்கு வேறு உனக்கு எனர்ஜி வேணுமே. என்ன அப்படி பார்க்குற? பேசுகிறவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ கேட்குறவங்களுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். அதனால் நீ குடி மீனாட்சி. நடக்கும் துன்பங்களுக்கு காரணம் அந்த மனிதன் செய்த தீய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது கர்மா மீன்ஸ் ஆக்ஷன். உள்ளேயே சிந்திக்க நினைப்பதும் கர்மாவில் சேரும் தானே. அதாவது மனசுக்குள்ளேயே என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதுவும் கர்மாவில் சேரும் தானே. அதுதானே சொல்கிறாங்க. எண்ணம், வாக்கு, செயல் 3 மூலமாகவும் செய்கிறதும் தானே கர்மாவில் சேரும். அப்போ உள்ளேயே சிந்திக்க நினைப்பதும் கூட கர்மாவில் சேரும் தானே. சொல்லப்போனால் சிந்திக்கும் எண்ணங்கள் பேசும் வார்த்தைகளாகவும் செய்யும் செயல்களாகவும் வெளிவருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சமயங்களில் தீய கர்மாவை சுமக்காதவர்களும் கூட துன்பம் சந்திக்கிறாங்களே. சிந்தனையிலேயே நினைத்தே இருக்காத விஷயங்களை கூட திடீர் அவங்களே எதிர்பார்க்காம பேசிடுறாங்க, செயல்களாக செஞ்சிடுறாங்க. அதாவது சமயத்தில் அவங்க உள்ளே சிந்திச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களையே எதிர்பார்க்காம சில செயல்களை செஞ்சுடுவாங்க, சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் தான் எப்படி இப்படி பேசினேன், நான் இது வரைக்கும் இப்படி நினச்சதே இல்லை, அந்த சூழ்நிலைன்னு இப்படி பேச வச்சுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? அதுக்கப்புறமா தான் நான் எப்படி இதை பேசினேன், இதை செய்தேன், இவ்வளவு காலமாக நான் நினச்சி பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணுறதும் உண்டு. அந்த விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ள நீ போட்ட விஷயங்களே பதிலாக வருது. தன் அக்கௌண்ட்டில் இருக்கும் கணக்குக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கும் துன்பம் ஒரு வகை. இன்னொன்று, சாத்வீகமாக தானுண்டு தன் வேலை உண்டுன்னு தனக்கு சொல்லப்பட்ட தர்ம வழியில் தனக்கு தெரிந்த மாதிரி முடிந்த அளவு கடைபிடித்து வாழ்பவரை வேணும்னே துஷ்ட எண்ணம் கொண்டவர் ஹிம்சை பண்ணுறது, துன்புறுத்துறது மூலமாக வரும் துன்பம். முதல் காரணம் அனுபவிக்கத்தான் வேணும். ஆனால் 2வது காரணம்னா துஷ்ட எண்ணங்கள் முளைக்கா ஆரம்பித்த புத்தியையும் மனசையும் தூர்வாரி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ண முடியலைன்னா அதர்மத்தை, அசத்தியத்தை, அநீதியை செய்பவரை வதம் செஞ்சு தர்மத்தை மீண்டும் ஸ்தாபித்து சத்தியத்தை வெற்றியடைய செய்து நீதி நிலைக்கு செய்யணும். அதை செய்ய முடியாதுன்னா விலகி ஓடுறதும் தர்மத்துக்கு புறம்பானது. தர்மதேவதை சத்யதேவன் அம்மா அப்பா மாதிரி. கவலைக்கிடமாக இருக்கும்போது இப்படி அம்மா அப்பா, அதாவது தர்மதேவதை சத்யதேவன் அம்மா அப்பா மாதிரின்னு வச்சுக்கோ. அம்மா அப்பா மாதிரி கவலைக்கிடமாக இருக்கும்போது அவல நிலையில் அவங்கள அப்படியே விட்டுட்டு போய் எந்த காரணம் சொல்லி சப்பை கட்டி தப்பித்தாலும், அவங்கள அப்படியே விட்டுட்டு போய் வேறு வழியில் வாழ்ந்தாலும் தர்ம விரோதி தானே மீனாட்சி. பெற்ற குழந்தைகளை பராமரிக்காமல் துஷ்டனாக திரிபவர்கள் குழந்தையை பராமரித்து பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருந்து தவறியவர்கள் ஆவார்களோ அதே மாதிரி தான் தர்மம், சத்தியம் இவற்றை பாதுகாக்காமல் ரட்சிக்காமல் போகிறதும் கூட. மீனாட்சி, குழந்தை, பெற்றோர் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு பார்க்குறியா? என்ன மீனாட்சி, உன்னை ஒரு சமயத்தில் குழந்தைன்னு சொல்கிறேன், உன்னை பெற்றவள் அப்படின்னு சொல்கிறேன், சொக்கனையும் உன்னையும் பெற்றோர் அப்படின்னு சொல்கிறேன், மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு பார்க்குறியா? நீ தான் தர்ம தேவதை, நீ தான் சத்யதேவி, நீ எனக்கு குழந்தையும் கூட, என் அம்மாவும் கூட. செல்லக்கிளியே மீனாட்சியும் உன்னை சொல்லுவேன், என் தாயே மீனாட்சி அப்படின்னும் சொல்லுவேன். என் தாய் நீ அன்றோ மீனாட்சி. சரி, அக்னியும் அதில் உன்னுடைய அவதார லீலையையும் சொன்னேன் இல்லையோ முன்னாடி. அக்னி எவ்வளவு அசுத்தங்களை எரித்தாலும் அக்னியின் தேஜஸ் குறைவதில்லை. கங்கை எவ்வளவு பேரின் பாவங்களை தனக்குள் சுமந்து கொண்டிருந்தாலும் கங்கை தன் பவித்திரத்தை இழப்பதில்லை. Holy water and fire need no purification from other sources. அதாவது holy water and fire need no other source for its own purification. அது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும்.
நெருப்பு வந்து எவ்வளவு அசுத்தங்களை இழுத்து எரித்து சாம்பலாக்கினாலும் நெருப்புக்கு தன்னுடைய பவித்திர தன்மை போகிறது கிடையாது. கங்கை எத்தனை குப்பைகள், எத்தனை அசுத்தங்கள், எத்தனை மற்றவங்களுடைய பாவங்கள், எத்தனை பிணம், எத்தனை அசுத்தங்களை சுமந்தாலும் கங்கையினுடைய பவித்திரம் அழிவதில்லை. அது மாதிரி மீனாட்சி, நீ துஷ்டனுக்குள்ளேயும் நீ இருக்க, ஞானிக்குள்ளேயும் நீ இருக்க, அதர்மிக்குள்ளேயும் நீ இருக்க, தர்மவான்குள்ளேயும் நீ இருக்க, எல்லாத்துலேயும் நீ இருக்க. நீ இல்லாத வஸ்துங்கிறது எதுவுமே இல்லை. மீனாட்சி சொக்கன் இல்லாத ஒரு வஸ்து, மீனாட்சி சொக்கன் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.